அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையில் அவர் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. அதிலே மிக குறிப்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சாபத்தை குறித்து தியானிப்போம் என்றால், வேதத்திலே முதல் படைக்கப்பட்ட ஆதி மனிதனாம் ஆதாம் ஆண்டவராலே சபிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திற்கு வெளியில் வரக்கூடிய அனுபவங்களை பார்க்கிறோம். இன்னும் காயின் ஆண்டுடைய ஆலோசனையை கேட்ட பொழுது, உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது? நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதல்ல. கொலை செய்யாத நாங்கள் சொல்லலை, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதல்ல. எரிச்சலின் முடிவு, கர்த்தர் எச்சரிப்பை கேட்டு திருந்தாததின் முடிவு அங்கே வந்தது. ஆபேலை அவன் கொலை செய்தான். அது நிமித்தம் வந்தது அவனுக்கு சாபம். இன்னும் நோவாவின் குமாரர்கள் தன் தகப்பனுடைய அவலட்சணத்தை அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும் போது, நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய காரியங்களை அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும் போது சாபமாக அங்கே மாறக்கூடிய சில காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த வேதத்திலே சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கொடிய சாபத்தையும் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் எளிதான காரியம். வாழ்க்கையில் எந்த சாபத்தையும் மாற்றுவதற்கு அவருக்கு எளிதான காரியம். ஒருவேளை காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஆனால் முற்பிதாக்களின் பாவங்கள், முற்பிதாக்கள் செய்தக்கூடிய அக்கிரமங்கள், இன்னும் புலம்பல்ல நாம் வாசிப்போம் என்றால், எரேமியா தீர்க்கன் அங்கே புலம்பி தவிக்கிறான். அங்கே வாசிக்கிறோம் புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே எரேமியா தீர்க்கன் அழகாக அங்கே சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். எங்கள் 7ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். தப்பு செஞ்சது அவங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இதனுடைய அடிமைத்தனத்தின் விளைவுகளை, இந்த பாவத்தின் விளைவுகளை, அவர்கள் செய்த அந்த சாபத்தின் பாவத்தின் விளைவுகளை நாங்கள் சுமக்கிறோம்னு சொல்லி அவர்கள் தவிக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்படி சுமக்கிறார்களாம்? 5ஆம் வசனத்தில், பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோவுகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஒருவேளை ஏதோ ஒரு சாபத்தின் நிமித்தம் இளைப்பாறுதல் இல்லாமல் கடுமையான வேலை செய்கிறேன், கடுமையாக நான் உழைக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, எனக்குள்ள ஆறுதலே இல்லை, எந்தவித தேர்தலும் இல்லை என்று சொல்லி எண்ணுகிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சாபங்களை மாற்ற இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு எந்த சாபத்தையும் மாற்ற வல்லமையுடையவர். அவருடைய தியாகத்திற்கு முன்பாக எந்த ஒரு சாபமும் இருக்காது. இன்றைக்கு நாம் யோசிப்போமே, சாபத்தின் மூலமாக அவர்களுக்கு வந்த காரியங்களை அங்கே வாசிக்கிறோம். புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அனுபவம், விறகுகளுக்கு விளக்கரையும் கொடுக்கக்கூடிய அனுபவம், திக்கற்ற நிலைமையின் அனுபவம், உணவுக்கு அவர்கள் அலைந்து திரிகிற அனுபவங்களை அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் தயவாக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் சாபத்தின் மூலமாக நான் கடுமையாக உழைக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, என் வாழ்க்கையில் சுகமே இல்லை, நோவு மேல் நோவு, என்ன காரணம் என்று தெரியவில்லை, ஏன் என் வாழ்க்கையில் மாற்றுறதுன்ற கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் நமக்காக சாபமாய் மாறினார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், சிலுவையில் தூக்கப்பட்ட அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இருளான சாபங்கள், இருளான வாழ்க்கையை மாற்ற ஆண்டவருக்கு எளிதான காரியம். உபாகமத்தின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பேன். என் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் வேறு எதையோ, வேறு தெய்வத்தையோ நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் சாபம் வரும் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த சாபங்களை எல்லாவற்றையும் முறிப்பதற்கு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்படுகிறார். 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கூட சில வசனங்கள் அங்கே நான் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உண்மை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சில ஆசீர்வாதங்களை சொல்றார். ஆனால் 15ஆம் வசனத்தில் 28:15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அங்க சொல்றாரு, சத்தத்துக்கு செவி கொடுத்தா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். இங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் சாபம் வரும். முற்பிதாக்கள் சபிக்கப்பட்டார்கள். அநேக வீடுகளை தேவன் பாழாக்கி போட்ட வீடுகளில் 2 முக்கியமான வீடுகள் நான் சொல்லுவேன். மோசைக்கு முன்பாக எதிர்த்தின்ற கோராகின் புத்திரர்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்தும் கோராகின் லேவி கோத்திரத்திலும் கோராகின் புத்திரர்களிலிருந்தும் பிரபலமான சிலர் வந்து மோசை எதிர்க்கும் போது சபிக்கப்பட்டு போகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. பின்பாக அங்கே எசேக்கியா ராஜாவா இருக்கும்போது தளவாடங்கள் எல்லாம் அந்நிய தேசத்து ராஜாங்களுக்கு திறந்து காண்பித்து 70 வருடம் பாபிலோனில் அடிமைகளாக விற்கப்படும் போது புலம்பி தவிக்கிறான் எரேமியா தீர்க்கன். என்ன புலம்பி தவிக்கிறான்? அவர்கள் பாவம் செய்தார்கள், நாங்கள் அக்கிரமத்தை சுமக்கிறோம் என்று சொல்லி செவி கொடுக்காமல், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன சாபங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எதுன்னு சொல்கிறது? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இவ்வளோ இறக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு சாபத்தோடு என் வாழ்க்கையில் கண்ணீர் என்று சொல்லி அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற உங்களோடு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேசுகிறார். நான் தயவாக சொல்லுகிறேன், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அவருக்குள்ளே நீங்கள் ஓடி வந்துருங்க. எங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், எங்கே கர்த்தருக்கு விரோதமான வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடிய சூழல் நம்மிடத்தில் காணப்படுகிறது என்று பார்த்து நாம் நம்மை திரித்து கொள்ளுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி மத்தேயுவிலே வாசிக்கிறோமே 11ஆம் அதிகாரத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருப்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? இளைப்பாறுதல் உள்ள ஒரு இருதயத்தை தருவார். சாப நிறைந்த சூழலை கத்த தரமாட்டான். யார் செய்த பாவமோ என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவிக்க வேண்டாம். என்ன சாபமோ புலம்பி தவிக்க வேண்டாம். சிலுவையின் அண்டையில் ஓடி வாருங்கள். நமக்காக கிறிஸ்து சாபமானார். அவரை நோக்கி பாருங்க. அந்த ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிறது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அவரால் கூடும். அவருக்குள்ளே வந்து விடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபிக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா, எத்தனையோ சூழல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஏதோ ஒரு ஆசீர்வாத குலைச்சலோடு கூட தவித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கெல்லாம் ஆசீர்வாத குறைச்சல் இருக்கிறதோ ஆண்டவரே, ஏன் இந்த சாபம், ஏன் இந்த ஆண்டவரே வருத்தம், ஏன் இந்த வேதனை என்று சொல்லி கலங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கர்த்தர் நல்ல உணர்வை தருவீராக. உம்மண்டை சிலுவையின் அண்டை திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.